வணக்கம் ஆனந்தி. அதாவது காவேரி விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காத தாவேக அரசை கண்டித்து நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. அப்போது பேசிய உதயநிதி ஸ்டாலின், ஜூன் ஜூலை மாதம் என இதுவரை 42 TMC தண்ணீர் வந்திருக்க வேண்டும். ஆனால் இதுவரை ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. ஆனால் இதுவரை இது குறித்து முதல்வர் வாய் திறந்து பேசவில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை திமுக மீது என்ன பொய் வழக்கு போடலாம் என்றுதான் என பேசினார். அப்போது கீழே இருந்த தொண்டர்கள் திருசா திருசா என கத்தினர். இதனை அடுத்து பேசிய உதயநிதி ஸ்டாலின், எங்களுக்கு தண்ணி வருகிறதோ இல்லையோ அங்கு வர வேண்டும் என கூறிவிட்டு சிறிது இடைவேளையை விட்டு நான் காவேரியை தான் சொன்னேன் என்று அவர் பேசினார். இந்த பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் மிக வைரலாகி வருகிறது. மேலும் தஞ்சை மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கரந்தை மந்தரா ரெடி தெருவை சேர்ந்த பைரவி என்பவர் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளார். இதில் நேற்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சரை சர்ச்சைக்குரிய வார்த்தையில் பேசியது கண்டனத்துக்குரியது. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தற்போது மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் இது குறித்து அவதூறு பேசியதற்கு அவர் தமிழக முதலமைச்சரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இதே போல இனி அவர் பேசக்கூடாது எனவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் இது தொடர்பாக தாவேக மகளிர் அணி சார்பாக தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தின் கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி மீது 9 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதன் காரணமாக சென்னைக்கு விரைந்து சென்ற திருவிடை மருத்துவ துணை காவல் கண்காணிப்பாளர் அழகேசன் தலைமையில் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் மணிகண்டன் உள்ளிட்ட காவலர்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வீட்டில் முகாமிட்டு தற்போது அவரை கைது செய்துள்ளனர். மேலும் இதன் காரணமாக திமுக சார்பில் அண்ணா சிலை அருகே தற்போது ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அவதூறாக பேசிய உதயநிதியை கண்டித்து அதே பகுதியில் தாவேக சார்பிலும் 1000க்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒரே பகுதியில் 2 ஆர்ப்பாட்டமும் தற்போது நடைபெற்று வருவதால் இங்க ஒரு பரபரப்பாகவும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினர் தற்போது தஞ்சை நீதிமன்றத்திற்கு காவல்துறையினர் அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனந்தி.